கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கார்த்திக் சாப்பிடாம இருப்பாரு. கார்த்திக்காக ரேவதி சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வராங்க. கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, எங்க ஃபேமிலியில ஒருத்தர் பட்னியா இருக்கக்கூடாது, சாப்பிடு அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக் நேத்து வந்தவன்னா என்னையே உங்க ஃபேமிலியில ஒருத்தன்னு சொல்ற, ஆனா 30 வருஷமா ஒரு குடும்பத்தை அதுவும் ரத்த பந்தத்தை ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் உனக்கு தப்பாவே தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பிரிக்கிறதுலாம் எந்த விதத்துல நியாயம்? இன்னைக்கு உங்க பாட்டி எவ்வளோ அவமானப்பட்டாங்கன்னு தெரியுமா? தன்னோட பையனை பார்க்கணுன்னு அவ்வளோ கெஞ்சினாங்க. ஆனால் உங்கள் அம்மா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் நீங்கள் செத்தா கூட கொல்லி போடுறதுக்கு உங்கள் மகனை நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் பாட்டியை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அப்படியே தப்பு செஞ்சிருந்தாலும் 30 வருஷமாக தண்டனையை அனுபவிச்சுட்டு தானே இருக்காங்க. இப்போவும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கொலை செஞ்சவனுக்கு கூட 16 வருஷம் தாங்க ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஏன் உங்கள் அம்மாவையும் எடுத்துக்கோங்க, கொலை செஞ்சுட்டு 5-6 வருஷத்தில் வெளியில் வரல. சந்தர்ப்ப சூழ்நிலையால் சொன்ன வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு குடும்பத்தையே தண்டிக்க கூடாதுங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னதுமே ரேவதி அதுக்கு அதை பற்றி பேச வேண்டாம். ஏன் நான் பேச வேண்டாம், நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி, பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, பல வருஷமாக ஓடிட்டுருக்கிற பிரச்சனை இது, நீ எதுக்காக வருத்தப்படணும், நீ சாப்பிடு முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் நான் வருத்தப்படாமல் வேற யார் வருத்தப்படுவாங்க அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு இருக்க, என்ன மனசுக்குள்ளே என்னவோ நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.